Hey guys, welcome back to my channel YAE. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நீங்க ஒரு PCயை பில்ட் பண்றதுக்கு முன்னாடி அதுவும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பில்ட் பண்றீங்க அப்படினா கண்டிப்பா உங்களோட கான்ஃபிகரேஷனை நீங்க வந்து ஸ்ட்ராங்கா பில்ட் பண்றதுல நீங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பீங்க. பட் ஆனா அந்த கான்ஃபிகரேஷனை பில்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு 5 விஷயங்கள் உங்களோட பிரெயின்ல நீங்களே வந்து இந்த क्वेश्चंस எல்லாம் கேட்டுக்கணும். so that உங்களோட PCயோட கான்ஃபிகரேஷன் நீங்க வந்து பில்ட் பண்றப்ப உங்களுக்கு ஒரு பெஸ்ட் PC நீங்க வந்து பில்ட் பண்ண முடியும். சோ அதுதான் வந்து இந்த வீடியோ. அந்த 5 பாயிண்ட்ஸ் என்னென்ன அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட். உங்களோட PC பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் செட் பண்ணியிருக்கிற பட்ஜெட் என்ன அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களோட பட்ஜெட் தான் வந்துட்டு உங்களோட கான்ஃபிகரேஷனை வந்து மோஸ்ட்டாக வந்து டிசைட் பண்ணும். ஸோ தட் உங்களோட பட்ஜெட் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே என்னென்ன ப்ராசஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது, இல்லைனா எந்த கிராஃபிக் கார்ட்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே ஃபஸ்ட்டு விஷயமா உங்களோட பட்ஜெட்டை வந்து டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு பாதி ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களோட பட்ஜெட் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் செகண்ட் விஷயம் வந்து பர்பஸ். ஸோ இது வந்துட்டு இந்த பட்ஜெட் அண்ட் பர்பஸ் இந்த ரெண்டு விஷயத்தையுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் செகண்ட் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது எதுக்காக அப்படின்னா பர்பஸ் வந்துட்டு நீங்கள் வந்து கேமிங்க்கு அதிகமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா அப்படி இல்லைனா எடிட்டிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்றது. அகைன் கேமிங் இல்லைனா எடிட்டிங் இது ரெண்டுத்துல நீங்கள் ஏதாச்சும் ஒரு வே வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் உங்களோட கான்ஃபிகரேஷன் லிஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதில் மெயினாக ப்ராசஸர் அண்ட் கிராஃபிக் கார்டு இது ரெண்டுத்தையுமே சூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன பர்பஸ்க்காக அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிட்டா. தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக வந்த ப்ராசஸ் அண்ட் லேட்டஸ்ட்டாக வந்த கிராஃபிக் கார்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இந்த ப்ராப்ளமை நானும் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன்லைனில் போனீங்க அப்படின்னா பட்ஜெட் அப்படின்னு வரப்போ ஒரு சில ப்ராசஸ் ரொம்ப வந்து ட்ரெண்டிங்காக இருக்கும். இல்லைனா வந்துட்டு ஒரு சில ப்ராசஸ் நிறைய பேர் வந்து வாங்கி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ்க்கான சர்ச் ரிசல்ட்ஸ் தான் வந்து மெயினாக வரும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 years முன்னாடி நான் என்னோட PC பில்ட் பண்ணுறப்ப AMD FX 8350 இந்த ப்ராசஸர் அண்ட் FX 6300 ப்ராசஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது. அண்ட் அதோட ப்ரைஸஸ் எல்லாமே ரொம்பவே கம்மி. ஸோ அதனால் இன்டர்நெட்டில் நீங்கள் பட்ஜெட் CPUஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராசஸ் நிறைய வந்து உங்களுக்கு வரும். அண்ட் இந்த மாதிரியான ப்ராசஸோட பெஞ்ச் மார்க்ஸ் இன்னைக்கு தேதி வரைக்கும் லேட்டஸ்ட் கேம்ஸுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த ரீசனால இப்போ என்னென்ன லேட்டஸ்ட்டாக சிப்செட்ஸ் இருக்கோ அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களோட லிஸ்ட்டில் ஏதாச்சும் ஒரு ப்ராசஸர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ரிலீஸ் டைம் அது எப்போ லான்ச் ஆச்சு அண்ட் இன்னைக்கு வரைக்குமே வந்து அதோட யூசபிலிட்டி இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக லேட்டஸ்ட் ஹார்ட்வேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மெயினாக அப்கமிங் மாடல்ஸும் வந்து பாருங்கள் அதோட லான்ச் டேட் எப்போ இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ இருக்கிற மாடல்ஸ் ஒரு பர்டிகுலர் ரேட்டில் இருக்குது அப்படின்னா அப்கமிங் மாடல்ஸில் அதே ரேட்டில் இன்னொரு மாடல் வரும். பட் ஆனால் அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ அதனால் நெக்ஸ்ட் மாடல் எப்போ லான்ச் ஆகும் அது மாதிரியான ஏதாச்சும் ஒரு லைனப் இருக்கா ஸோ அதையும் வந்து செக் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் வந்து என்னோட சேனலில் நான் நிறைய வீடியோஸில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி PC பில்டிங் கைட்ஸாக இருந்தாலும் சரி இல்லைனா என்னோட 1 hour PC பில்ட் பண்ணுற டுட்டோரியலாக இருந்தாலும் சரி. ஸோ எல்லாத்துலேயுமே நான் மென்ஷன் பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே உங்களோட கேபினெட்டுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து ஸ்பெண்ட் பண்ணி நல்ல குவாலிட்டியாக வாங்குங்க. இதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சைட் பேனல்ஸில் இருக்கிற ஃபேன்ஸ் சம்டைம்ஸ் ரன் ஆகாமல் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட சைட் பேனல்ஸ் ப்ராப்பராக லாக் ஆகாமல் இருக்கலாம். ஏன்னா எனக்கு இப்போ அப்படி தான் வந்து இருக்குது. அண்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கேபினெட்டில் இருக்கிற USB போர்ட்ஸ் அண்ட் ஆடியோ போர்ட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்னால வந்துட்டு கண்டிப்பாக உங்களோட கேபினெட் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரைஸ் கொடுத்து ஒரு பிராண்டடான ஒரு கேபினெட் வாங்குறது அப்படின்றது நல்லது. அண்ட் ஒரு நல்ல கேபினெட் வந்துட்டு ஃபியூச்சரில் கிளீனிங்லேருந்து அப்கிரேட் ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டர்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்ச்சஸ் அண்ட் அதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷனோட பிக்சல்ஸ் இது எல்லாத்தையுமே தாண்டி அதுக்குள்ளே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. எக்ஸாம்பிள் என்ன பேனல் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதை பற்றி நான் ஒரு வீடியோவும் வந்து மேக் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஐ ரெஃப்ரெஷ் ரேட் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு மானிட்டர் வாங்குறீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம செகண்ட் பாயிண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா உங்களோட பர்பஸ். ஸோ நீங்கள் கேமிங்காக இல்லைனா எடிட்டிங்காக அப்படின்றத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபிஃப்த் பாயிண்ட்டை நீங்கள் ரொம்ப முக்கியமாக வந்து நோட் பண்ணி ஆகணும். அண்ட் மானிட்டர்ஸில் டிஃப்ரெண்ட் யூசஸும் இருக்குது. ஸோ கேமிங் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு ஐ ரெஃப்ரெஷ் ரேட், ஃப்ரீ சிங்க், ஜி சிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கேமர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கலர் அக்யூரசி, பெட்டர் கலர் அவுட்புட் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு எடிட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக கலர் கிரேடிங், கலர் கரெக்ஷன் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரியான மானிட்டர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து வெறும் இன்ச்சஸ் அண்டு மட்டுமே வந்து பார்க்கறத ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பர்பஸில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த பர்பஸ்க்கு எந்த மானிட்டர் வந்து யூஸ் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரியான மானிட்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா. அண்ட் அதெல்லாத்துக்கும் மேலே
நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு தெரியல அப்படின்னா கூட நான் வந்து அதை பற்றி படிச்சுட்டு கண்டிப்பாக நான் வந்து அதை பற்றி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுவேன். அகைன் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.